வணக்கம், வெல்கம் டு ட்ரெஷரி ஆஃப் ட்ரெடிஷ்னல் குக்கிங் வீடியோஸ். நான் எனிமீஸ் வெஜ் கிச்சன், உங்கள் நிர்மலா சத்யமூர்த்தி, நாகப்பட்டினம். நமது பதிவுகள் சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ், ஆடமோ சுவையான சமையல். உணவே மருந்து அப்படின்னு சொல்கிறவங்க கான்செப்ட் இருக்குது. அவங்க அவல் உணவை எடுப்பாங்க, அந்த அவல் உணவை இயற்கையாக எடுப்பாங்க. சமைக்காமல் எப்படி அவல் உணவு சுவையாக சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு நான் பல முறை இதை ஃபாலோ பண்ணி செய்திருக்கேன். அதனால் இதை பதிவாக கொடுக்குறேன். இன்றைக்கி கட்டி அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் பேப்பர் அவல் வேணாலும் எடுக்கலாம். உங்களுக்கு புடைக்க தெரிஞ்சால் நல்லா புடைச்சிக்கலாம். இல்லைனா நல்லா 2 தடவை அலம்பினீங்கன்னா அந்த உமி நீர் தண்ணி வந்துடும். அப்புறம் உமி தவிடு இருக்கும், அதெல்லாம் வந்துடும். இப்போ 2 முறை நல்லா சுத்தமாக அலம்பி எடுத்துக்கோங்க. தண்ணியை நல்லா வடித்து எடுத்துடுங்க. இப்போ இந்த அளவுக்கு இதுக்கு கேரட் துருவல், இஞ்சி துருவல், இளம் பச்சை மிளகாய் நல்லா பொடுசாக நறுக்கிட்டு, மல்லி, புதினா, கருவேப்பிலை எல்லாமே பொடுசாக நறுக்கி வச்சுக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இந்த எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணியை வடிகட்டியாச்சு. உப்பு சேவையான்னு சேர்த்துட்டு கொஞ்சம் தேங்காய் துருவல், அது கூட இளம் தேங்காய் தூளாக இருக்கணும். கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஹோம்மேட் மஞ்சள் தூளாக சேர்த்துக்க தேவையில்லை. உப்பு சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ இந்த அவல் கிட்டத்தட்ட ஒரு 150-100 கிராம் இருக்கும். இந்த அவல் நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம 2 விதையாக சுவை சேர்க்க போகிறோம். இப்போ இந்த 2ஆக நான் பிரிச்சுக்கிறேன், 2 விதமாக பிரிச்சுக்கிறேன். இதில் இனிப்பு சேர்த்துக்கிட்ட நம்ம செய்யலாம், பல சுவை சேர்க்கலாம். இன்றைக்கி நான் 2 சுவை கொடுக்குறேன், மேலும் போக போக உங்களுக்கு பல சுவை கொடுக்குறேன். இப்போ ஒரு பகுதியில் நான் லெமன் ஜூஸ் பிழிஞ்சிட்டேன். லெமன் ஜூஸ் பிழிஞ்சிட்டு கொஞ்சம் மூழ்க தண்ணி நல்லா கலந்து விட்டு தண்ணி நல்லா கலக்கணும். அப்போ அந்த லெமன் ஜூஸ், உப்பு இந்த எல்லாமே சேரட்டும். கொஞ்சம் மூழ்க தண்ணி விட்டு மூடி வச்சுருங்க. அடுத்த இன்னொரு பகுதியில் நல்லா கட்டி தயிர் சேர்த்து கலந்து விட்டுருங்க. இதுவுமே பெசரி விட்டிங்கன்னா நல்லா மூழ்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு கட்டி தயிர். உங்களுக்கு கட்டி தயிர் வேணானீங்கன்னா நல்லா சிலுப்பிட வெண்ணெய் எடுத்துகிற தயிரோட மோரோட நீங்கள் சேர்த்துட்டு மூடி கிட்டத்தட்ட 1 மணி நேரமாவது ஊற வைங்க. நல்லா ஊற அப்படியே சாஃப்டாக வந்துடும். ஊற தான் முக்கியங்க. அப்போ அவ்வளோ 1 மணி நேரம் கழிச்சிங்க ரொம்ப உங்களுக்கு அருமையான ஒரு லெமன் அவல் ரெடி ஆகிடுச்சு. புளிப்பு அதை நீங்கள் பச்சை மிளகாய், மல்லி, புதினா, கருவேப்பிலை சேர்த்து சாப்பிடுங்க. உங்களுக்கு வேணும்னா விருப்பப்படாதான் நான் தாளித்து ரெடியாக வச்சுருப்பேங்க இதுக்காக. அப்போ எண்ணெய் செலவாகாது, கம்மியாக தான் இருக்கும். வெறுமனே பெருங்காயம், கடுகு தாளித்து சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். அது கூட ஆப்ஷனுங்க. இப்போ இதில் நீங்கள் சாப்பிடும்போது பச்சை மிளகாய், இளம் பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாமே இப்படி மென்று சாப்பிடும்போது நமக்கு அவ்வளோ ஃபைபர் சத்தாக நம்ம சாப்பிட்றோம். தயிருக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பால் விட்டு கொஞ்சமாக ஒரு சொட்டு லெமன் ஜூஸோ ஒரு சொட்டு தயிரோ விட்டு பொலிக்க வைக்கலாம். இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக நீராகாரத்தோட லெமன் அவலும் தயிர் அவலும் செய்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்களும் செய்து பாருங்கள், டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி. நன்றி, ஷேரும் பண்ணுங்கள்.